தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கட்சிக்கு எதிராக அதிமுகவின் இபிஎஸ், பாஜக மற்றும் நடிகர் விஜய் தொடங்கிய டிவிகே போன்ற எதிர்க்கட்சிகளிடமிருந்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோடியாக அரசியல் சூழலை சூடாக்கியுள்ளது. இந்த விமர்சனங்கள் முக்கியமாக நிர்வாக அலட்சியம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள், மிக்ஜாம் புயலின் போது ஏற்பட்ட பேரிடர் மேலாண்மை தோல்விகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை மையமாக கொண்டுள்ளன. பொதுமக்களின் ஆபத்தை பிரதிபலிக்கின்றன. அதிமுகவின் இபிஎஸ், திமுகவின் நிர்வாக திறமையின்மை, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், மாநில கடன் அதிகரிப்பு, வாக்காளர் பட்டியல் திருத்தங்கள் தவறுகள் குறித்து கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக மிக்ஜாம் புயலின் போது ஏற்பட்ட பேரிடர் மேலாண்மையில் நிவாரணப் பணிகளில் தாமதமும் தோல்விகளும் ஏற்பட்டதை இபிஎஸ் சுட்டிக்காட்டினார். இது பெரும் விமர்சனத்திற்கு வழிவகுத்தது. சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் இபிஎஸ் விமர்சித்ததுடன் ரயில் கட்டண உயர்வுகளை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசுக்கு வலியுறுத்தினார். பொதுமக்களின் சுமைகளை குறிப்பிட்டார். நடிகர் விஜய் தொடங்கிய புதிய டிவிகே கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் நேரடியாக போட்டி கொடுக்கப் போவதாக அறிவித்துள்ளது. அரசியல் களத்தில் புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. டிவிகே திமுகவை தனது அரசியல் எதிரியாகவும் பாஜகவை சித்தாந்த ரீதியான எதிரியாகவும் கருதுகிறது. இது தமிழக அரசியலில் புதிய பிளவுகளை உருவாக்குகிறது. விஜய் திமுக மீது மது விற்பனையில் ஊழல், பிரச்சார அடிப்படையிலான ஆட்சி, மோசமான பாதுகாப்பு தரங்கள் குறித்து கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சியின் தோல்விகளை வெளிப்படுத்துகிறார். பாஜகவுடன் எந்த கூட்டணியும் இல்லை என்றும் அதிமுக பாஜகவுடன் இணைந்ததை ஜெயலலிதாவின் அடிப்படை கொள்கைகளில் இருந்து பெரும் விலகல் என விஜய் விமர்சித்தார். இதற்கு பதிலாக பாஜகவின் விஜயே திமுகவின் சித்தாந்தங்களை பிரதிபலித்து வாக்காளர்களை ஏமாற்ற முயல்கிறார் என்று குற்றம் சாட்டியது. சில முக்கிய பிரச்சினைகளில் விஜயின் மானத்தை கேள்வி எழுப்பியதுடன் திமுக விமர்சனங்கள் நிதி ஆதாயத்திற்கான தந்திரமாகவும் இருக்கலாம் என்று பாஜக கூறியது. மேலும் செயல்பாடுகள் ஆளும் திமுக கட்சிக்கு மறைமுகமாக பயனளிக்கும் ஒரு சூழ்ச்சியின் பகுதி என்றும் பாஜக கடுமையாக குற்றம் சாட்டியது. இதன் மத்தியில் சென்னை உயர் நீதிமன்றம் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்காததற்கு சட்டம் ஒழுங்கு என்ற சாக்குப்போக்கை பயன்படுத்துவதில் அதிருப்தியை தெரிவித்தது. இந்த பலதரப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திமுக எதிர்கொள்ளும் அரசியல் சவால்களை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. ஊழல் குற்றச்சாட்டுகள், நிர்வாக தோல்விகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் மற்றும் சித்தாந்த ரீதியான மோதல்கள் ஆகியவை தற்போது முக்கிய அரசியல் பிரச்சினைகளாக உள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து தமிழக அரசியல் விவாதங்களை தீவிரமாக்கி ஊடகங்களில் பரவலாக விவாதிக்கப்படுகின்றன. அதிமுக, திமுக அரசு மீது பல துறைகளில் தோல்விகளை சுட்டிக்காட்டி நிர்வாகம், பேரிடர் மேலாண்மை, சட்டம் ஒழுங்கு என மக்களின் நம்பிக்கையை இழந்ததாக கூறுகிறது. குறிப்பாக மிக்ஜாம் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் நிவாரணப் பணிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் தவறுகள் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகின. டிவிகே திமுகவின் ஆட்சி முறையை கடுமையாக விமர்சித்து வெளிப்படைத்தன்மை இல்லாத நிர்வாகம், ஊழல் மற்றும் பிரச்சார அடிப்படையிலான ஆட்சி என்று குற்றம் சாட்டுகிறது. பாஜக விஜயின் அரசியல் நிலைப்பாட்டை கேள்விக்குட்படுத்தி அதன் உண்மையான நோக்கங்கள் மற்றும் சித்தாந்தங்கள் குறித்து சந்தேகங்களை எழுப்புகிறது. இந்த அரசியல் மோதல்கள், விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கின்றன. எதிர்கால தேர்தல்களை வடிவமைக்கும். அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இந்த விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எவ்வாறு பொதுமக்கள் மனதில் எதிரொலிக்கும் அரசியல் கூட்டணிகளை மாற்றும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.